சார்லி சாப்ளின்ற மிக பிரபல நடிகர் அவர் வந்து போகும்போது படத்தை திருட்டிட்டு போயிட்டார். ஏன்னா அது மாதிரி நிறைய இருக்கும். அதை கண்டுபிடிச்சு உயிரே போகாத சஞ்சீவி கேள்விப்பட்ட சஞ்சீவி சஞ்சீவி எடுத்து அந்த இலையை எடுத்து தன்னுடைய தொடையை கிழிச்சு மேகட்ஸ் சொல்லக்கூடிய புழுக்கள் வந்து பரவிடும். பரவிட்டு அப்படியே போயிட்டு இந்த புழுக்கள் ஆயிரக்கணக்கில் அப்படி மேகட் அது அதுதான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அகோரி டாபிக் உங்ககிட்ட நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்கன்னு. எனக்கு என்ன ஒரே ஒரு இது டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இறந்துட்டாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுட்டு ஓரமாக வந்துருங்க நீங்கள் சொல்லிடுவீங்க. பட் இறந்த உடலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு எடுத்து சாப்பிட்றாரு இங்கே இதெல்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போதோ இது எப்படி சார் சயின்டிஃபிக்கலாக என்ன சார் பாசிபிள்? அதில் இருக்கிறது உடம்பு நம்ம கிருமி வராதா? அதுவும் ஃப்ளஷ் தான். கேனிபால்ஸ்ன்னு அந்த காலத்தில் இருந்தாங்க. ஆமாம், சாப்பிட்றது ஆப்பிரிக்கா போன்ற இடங்களையும் தென் அமெரிக்கா போன்ற இடங்களிலும் ஆதிவாசிகள் காடுகளில் சாப்பிடுவாங்க, மனிதர்களை சாப்பிட்றவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் கேனிபால்ஸ். ஆமாம் ஆமாம். ராபின்சன் குரூசோன்னு ஒரு ஃபேமஸ் நாவல் இருக்குது. அதில் கேனிபால்ஸ் கிட்ட தான் அவன் ஹீரோ சிக்கிக்குவான். அவன் எப்படி பொழைச்சு வர்றான் படமாக கூட எடுத்திருந்தாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் நாவல். ராபின்சன் குரூசோ வந்து ஒரு இலக்கியம். ராபின்ஹுட் மாதிரி இல்லை, ராபின்சன் குரூசோங்கிறது ஒரு இலக்கியம். அதனால் அதுலாம் இந்த இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து மேற்கத்திய கலாச்சாரம் ஆப்பிரிக்க நாடுகளில் தான் நிறையா இருந்து. நம்ம ஊரில் அதை அதிகமாக கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா நம்ம ஊரில் பொதுவாக 75 விழுக்காடு பிணங்களை எரிச்சிட்றாங்க. ஓகே, புதைக்கிறவங்க வந்து ரொம்ப குறைச்சல். அதுவும் சவப்பெட்டியில் வச்சு புதைக்கிறதுக்கு இன்னும் குறைச்சல். நம்ம ஊரில் என்ன பண்ணிடுறோம்னா மண்ணை வெட்டி அப்படியே குழி வெட்டி அப்படியே உள்ளே இறங்கி மண்ணை போட்டு மூடிடுறோம். சவப்பெட்டியில் வைக்கிறதுலாம் தலைவர்களுக்கு தான் வைக்கிறாங்க. இப்போ மிஷினில் போட்டு 5 நிமிஷத்தில் கொடுத்துட்றாங்க சார். அது எரிக்கிற கேஸுக்கு தான். அது புதைக்கிறதுக்கு வந்து சவப்பெட்டியில் வச்சு இது பண்ணுறது நம்ம ஊரில் கிடையாது. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தான் அதை வந்து சவப்பெட்டியை வைக்கிறது. அந்த சவப்பெட்டியில் வைக்கும்போது பணம் வந்து ஒரு 10-15 நாள் ஆகும் கட்டுறதுக்கு. அதனால தான் ஐரோப்பிய நாடுகள் வந்து பணத்தை திருடுறது ரொம்ப அதிகம். என்ன காரணம் அது தெரியாது. சார்லி சாப்ளின்ற மிக பிரபல நடிகர் அவர் வந்து போகும்போது பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. என்ன காரணம்லாம் தெரியாது, திருடிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதை கண்டுபிடிச்சி குழந்தை இது பண்ணாங்க. அது மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் அந்த ஊரில் தான் அது நடக்கும். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகோரிஸ்ங்கிறதே வந்து காசிலையும் இமயமலையில நிறைய அவங்க தான் அகோரிகள் இருக்கிற இடமே அதுதான். நம்ம ஊர்ல அது கிடையாது. யாரோ ஒரு ஆள் யாரோ ஒருத்தன் வந்து புரடி கட்டி விட்டு சுத்திட்டு இளவரசன் சொல்லிட்டு ஒருத்தன் விளம்பரம் பண்ணிட்டு சுத்துறான். அப்போ பணத்தை எங்க எடுத்தான் அப்படிங்கிறது அதுக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல பணத்தை திருடுறதுக்கு சான்ஸ் இல்லை. இவன் திருட தப்பு. அது இல்லீகலா அவனை கைது பண்ணும். நியாயமா அவன் எப்படி அவன் எங்க போய் பணத்தை திருடினாங்கிறது போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவனை கைது பண்ணுவான். சட்டவிரோதம். அவங்க சொல்றான், நான் உடல் மோசமா இருக்கிற உடம்பு கூட நான் சாப்பிட்டுருக்கேன், எனக்கு உடம்புக்கு எதுவுமே ஆகல பாத்தீங்களா அப்படின்றான். கதை விடணும், அப்படிதான் கதை விடணும். அப்படிலாட்டி இது பண்ணி கேட்பீங்களா அந்த கேள்வியை? கேட்டதுன்னு சொல்றான். ஆவி ரூபத்தில் இருக்கும்போது நான் சாப்பிட்டுருவேன் அப்படிம்பாங்க. ஏதாவது ஒன்று விட வேண்டியதுதான். பல்வேறு கதைகள் இருக்குதுங்க. எங்கள் ஊரில் கூழாங்காலன்னு ஒருத்தனை பற்றி சொல்லுவாங்க. டக்காயிட்டு அவனை வந்து அப்போ நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த கதை ரொம்ப ஃபேமஸ். கூழாங்காலன்னு சொல்லி. அது என்னன்னா சஞ்சீவி சேலத்து பகுதியை சார்ந்தவன். கொல்லிமலை, இது எங்கள் பக்கத்தில் கொல்லிமலையில் வந்து மூலிகைகள் நிறைஞ்ச பிரதேசம். யுனெஸ்கோ வந்து பாதுகாக்கப்பட்ட இடமா வச்சிருக்கு. அந்த மூலிகையில் கண்டுபிடிச்சி உயிரே போகாத சஞ்சீவி கேள்விப்பட்ட சஞ்சீவி எடுத்து அந்த இலையை எடுத்து தன்னுடைய தொடையை கிழிச்சு அதில் உள்ள வச்சு தச்சுக்கிட்டான் அவன். அதனால துப்பாக்கியில் போலீஸ் சுட்டா கூட அவன் சாக மாட்டான். இப்படி ஒரு இது இருக்கு. அப்படி ஒரு கதை. கூழாங்காலம் வந்து இது மட்டும் போலீஸ் அது என்ன சொல்லுவாங்கன்னா எந்த அளவுக்கு போச்சுன்னா, எங்கள் ஊரில் இந்த செவ்வாப்பேட்டை அரிசிப்பாளையம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். அரிசிப்பாளையத்தில் கூழாங்காலம் வந்து அவனை போலீஸ் துரத்தி அவன் செவ்வாப்பேட்டை போகும்போது அப்படியே இதோடைய நெருமேட்டோடைய தப்பிச்சிட்டான். அது காரணம் அந்த செடி. அது அவன் துப்பாக்கியில் சுடுறாங்க. அப்படி உளுந்து எந்திரிச்சு போயிட்டான்டா. அந்த மாதிரி என்னால் பார்த்தேன். ஸ்கூலில் படிக்கும்போது விடுவானுங்க அதை கேட்டுக்கோ. இது மாதிரி நிறைய கதைகள் உண்டு. அதே மாதிரி தான் திருநெல்வேலி பக்கத்தில் ஜம்பலிங்கம்னு ஒருத்தர் இருந்தான். அவனை யாராலையுமே கொல்ல முடியல. அவனுக்கு இதே கதைகள்லாம் சொன்னாங்க. இது மாதிரி கதைகள் நிறைய உண்டு. இதெல்லாம் யார் பார்த்தா யார் கேட்டா. ஆனால் சயின்டிஃபிக்காக ஃபேக்டாக பார்த்தா இது மோசமான ஒரு விஷயம். ஒரு இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஒரு ஹைதராபாத் ஜூலேருந்து 6 புலிகள் கொல்லப்பட்ட ஆமா சார். அந்த புலிகளுடைய இதை வந்து ஆஹ், ஆண் அந்த விதைகளை எடுத்து உயிர் காப்பாற்றுறதுக்காக அதை ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க அதை இது பண்ணாங்க. நம்ம இன்னைக்கு வந்தது அது அதுக்கப்புறம் அப்படி போச்சு. இதெல்லாம் வந்து பரம்பரையாக நடக்கிற ஒரு விஷயம். எக்ஸ்பிரிமெண்ட்னு நினைக்கிறீங்களா, இது முட்டாள்தனம் அதெல்லாம் அந்த நினைக்கிறீங்களா? காலத்துல இருந்த நம்பிக்கைகள், அது உண்மையா பொய்யான்னு தெரியறதுக்கு நமக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு புலிகளே இல்லை. ம். புலிகள் இருந்தாலும் அதை பொண்ணு அதை தேடி இது பண்றது கிடைக்கிற புலியும் சோத்துக்கு சேர்த்த புலியா இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்த கதைகள். ஆனா இது வந்து சயின்டிபிக்கலா இந்த மாதிரி ஒரு பாடி ஃபிளஷை சாப்பிடுறது ஏன்னா அப்படின்றது, இந்த ஆராய்ச்சிகள்லாம் நம்ம பண்ணல. ஆனா நார்மலான்றது இன்ஃபெக்ஷன் தான் அது. அது எந்த நோயினால சேர்த்தாலும் அந்த போய் கிருமிகள் இருக்கத்தான் செய்யும். அப்புறம் ஒரு 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 2 நாள் அப்படியே விட்டீங்கன்னாக்கா மேகட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புழுக்கள் வந்து இப்போ உடம்பு அதில் பரவிடும். பரவிட்டு அப்படியே துணுண்டு புழுக்கள் ஆயிரக்கணக்கில் அப்படியே வந்து மேகட். அது உயிரோடு இருக்கவனே வந்து சரியான முறையில் பொண்ணுக்கு நம்ம வந்து வைத்தியம் பண்ணலைன்னா மேகட் உண்டாகிடும். அது மேகட் உண்டாயிடுச்சுன்னு அந்த உறுப்பையை எடுக்க வேண்டி வரும். நிறைய கேஸுகள் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் அந்த மேகட்ஸோட அவன் கதை விடுறான், அவன் புடத்தையே பார்த்துருக்கானே. பொழப்புக்கு இதை வச்சுக்கிட்டு நான் அதிசயங்கள் எனக்கு சாகா வரம் பெற்றவொடனே ஏதாவது கதை விடுவான். அது மாதிரி தான் நடக்குது. அதெல்லாம் அவராக விடுறாரு, பொழப்பு நடத்துறதுக்கு சொல்கிறாரு, அதை நம்பிக்கிட்டு போவாங்க. நம்ம ஊரில் சொன்ன தெரியாதா, புள்ள வரம் கொடுப்பேன் அடுத்த அப்படி, அது ஒரு நல்ல டெக்னிக்கு. புள்ள வரம் கொடுக்குறாங்க, நீங்கள் புள்ள இல்லாத கேஸ் பூரா உடனே பக்கத்துக்கு. ஆனா இவங்க கிட்ட போனா ரிப்பீட்டா வராங்களா, அந்த மெஸ்மரிசம் அப்படிங்கிறது இருக்குதுன்றீங்களா? நம்புறது உங்க இஷ்டங்க. இல்ல அது ஹிப்னாட்டிசம் பண்றாங்க அப்படின்றது இருக்கலாம். ஹிப்னாட்டிசம் தெரியணும். என்னையே பாருன்னுவானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஹிப்னாட்டிஸ் கட்டு வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி போறவனுக்கு அந்த டெக்னிக்கெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும். அதை வச்சுதான் அந்த நேம் எடுத்துடுறாங்க. போனோடனே அவர் பேச்சுல ஒரு கவர்ச்சி இருக்குது, இருக்கு, இருக்கணும் போல் இருக்குது. அந்த கண்கள்ல தெரியுற காந்தம் அப்படின்னா உருவானுங்க. இது ஒரு பழப்பு. இதை வச்சு உள்ள பாக்கிறதுக்கு ₹1 ₹2 டிக்கெட் வச்சு இல்ல ஆல்ரெடி வச்சாச்சு. இப்ப வந்து நிறைய பேர் தேடி அந்த விளம்பரம் கொடுக்குறீங்களா? இப்ப யூடியூப் கொடுக்குற விளம்பரம் வேறையா? இதுக்கு மேல என்ன வேணும்? இப்ப அங்க போனா அவர் ஒரு 4-5 சேனல் ஒர்க் பண்ணுது அவருக்கு விளம்பரம் ஏஜென்ட். இப்போ அவரே இல்லை, அவங்க ஒரு பெரிய பிரச்சனை இப்போ சொல்லி அந்த கோயிலேருந்தே போயிட்டாரு. எல்லா இடத்துலையும் யூடியூப்ல போட்டு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அங்கேருந்து அனுப்பிட்டாங்க அவரை. அது அவர் பணத்தை திங்கிறேங்கிறத பார்த்தா போலீஸ் விசாரிக்கணும். பணம் எங்கே எடுத்தான், எப்படி கிடைச்சது, அதை போலீஸ் விசாரிக்கணும். அது உண்மையாக இருந்தால் அரெஸ்ட் பண்ணும். சட்டவிரோதம்.